subscribe to my channel. தேவேந்திர வேளாளர் அரசாணையை வெளியிட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தென் மாவட்டங்களில் அதிகமாக வசிக்கும் தேவேந்திர வேளாளர்கள் பட்டியலுக்கு வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு உங்களது வாக்குகளை அவர்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் பேசி மோடி அவர்கள் சொன்னது, நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன், இப்பொழுது உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருப்பது நயினார் நாகேந்திரன். உங்களது வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தருமாறு. வணக்கம். இன்னைக்கு அபிக் டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் தேவேந்திர குல மக்களை நேரில் சந்தித்து, நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன் என மோடிஜி கூறியதை எடுத்து கூறி நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நயினார் நாகேந்திரன் என எதுகை முனையில் வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பெரியவர்கள் வாக்காளர்கள் மக்களை மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்களுடைய பொன்னினும் மேலான வாக்குகளை எல்லாம் தாமரை சின்னத்திற்கு தாருங்கள். அருள் பெரியவர்களே, வாக்காள பெருமக்களே, மறந்தும் இருந்து விடாதீர்கள். நம்மளுடைய வேட்பாளர் உங்கள் மீது அன்பும் ஆதரவும் இருக்கக்கூடியவர்கள். பகுதி மக்களுடைய ஆதரவோடு உங்களை முதல் பட்டனை அழுத்தி தாமரைக்கு வாக்குகளை தருமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரை மாநாட்டிலே பேசும்போது, நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன், நமக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று சொல்லி தேவேந்திர வேளாளர் அரசாணையை வெளியிட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் பட்டியலினத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. யாரும் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கல. ஆனால் சட்டமன்றத்தில் நான் பேசினது உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தென் மாவட்டங்களில் அதிகமாக வசிக்கும் தேவேந்திர வேளாளர்கள் பட்டியலினத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு உங்களது வாக்குகளை அவர்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். இதுவும் சட்டமன்றத்தில் பதிவாக இருக்கிறது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பாரத நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது, நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன், இப்பொழுது உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருப்பது நயினார் நாகேந்திரன். உங்களது வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு தருமாறு அன்போடு கேட்டு நான் மீண்டும் சந்திக்கிறேன். ஒரு நல்ல சந்தர்ப்பம். தேர்தல் முடிஞ்ச பிறகு அது குறித்து நம்ம பேசலாம். ரேஷன் கடை கொடுத்துருக்கோம், நீங்கள் தேவையான சாலை வசதி செய்து கொடுத்துருக்குறோம். நான் உங்கள் ஒருவன், உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவன், எனக்கு வாக்குகளை தர வேண்டும், தாமரை சின்னத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவருடைய பொற்பாதங்களை வணங்கி கேட்டு மீண்டும் சந்திக்கிறேன். தாமரை 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 தாமரை. நன்றி, வணக்கம்.